இல்ல மாச சம்பளத்தை ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம்ல, இப்படி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா 4 காசு கிடைக்கும். மூதி வேலையை பாரு. சரி நீ பொத்து. இல்ல சரவணா, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காதுல, ஒழுங்கா வேலையை பாரு. ஏல மூட் அவுட்ல இருக்க. அதாம்ல காதல் எப்பவுமே காயந்தாம்ல படுத்தோம், ஆனா நட்பு மட்டும் மறந்து போடும். முதல்ல வேலையை பாருல. ஷாம்பிளுக்கு போனேன் முதல்ல வரத்துக்குள்ள, நான் முதல்ல கடைக்கு போனோம். சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். மாப்பிள 2 நாட்டு சனி வந்து நிக்கு. சனியை வந்தா போகும்ல. இல்ல அவ இங்கேதான் பாக்கா. தடி மூதி வேலையை பாருன்னு சொல்றேன்ல. இல்ல ஏற்கனவே அடையாத அண்ணா நகர்னு அலைய வச்சா, இப்ப திருச்சி திண்டிவனம்னு அலைய வைக்க போறா. உஷாரா இரு. சனி இல்ல சரவணா, அந்த மூதி நம்மளுக்கு கிறுக்கு பையன் நினைச்சிட்டு இருக்கால, சரியா போடணும். நம்ம ஆம்பளை சிங்கம்ல. பாரா மறுபடியும் கண்ணையும் கையும் காட்டிட்டு இருக்கா. ஏல அவ போக மாட்டா. இந்த அருவாள் எடுத்து மண்டியில ஒரே கொத்த கொத்தலாம். இரு வரல. வருவா கட்ட மூடிய. என்ன கோட்டிக்காரா பாக்குறியோ? இந்த வேலையை ஏன்டா வச்சுக்காத. இல்ல சரவணா, ஏதோ விளையாட்டுத்தனமா உன்னை ஏமாத்தி அலைய வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். போடி வேலையை பார்த்துட்டு போ. இல்ல சரவணா, உண்மையில உன்னை லவ் பண்றேன். போடிங்கறல. அடி சரவணா, பரவாயில்ல. போடி. உண்மை புரிஞ்சு. போடினா. எனக்கு ஊத்துட்டடா. நீ உயிரிடா நீ. ஏய் இது ஒன்னும் நடிப்பு இல்லல. நீ செத்துறன்னு சொல்லு, நான் செத்துருவேன்டா. உண்மையிலே பாத்தியா? ஆமாண்ண. ஏன் என் பொண்ணு தானே? ஆமாண்ண, நம்ம பாப்பா தானே. வளர்ந்துட்டல்ல, எனக்கு தெரியாம போயிடுச்சு. பையன் யாரு? அது நம்ம மார்க்கெட்ல கறிக்கடை வச்சிருக்காருல, சாதிக்கு. சாதிக்கு பையனா? இல்லண்ண, அவர்கிட்ட வேலை செய்யற பையன. வேலை செய்யற பையனா? அதானே, வண்டியில போகும்போது கூட சைக்கிள் முன்னாடி வந்து வேலை, நீங்க கூட வேண்டாம் விட்டுட்டு சொன்னீங்களே. அந்த பையனா? அவனுக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்ண்ண. நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. தெரியும்ண்ண. நான் யாருன்னு தெரியல அவனுக்கு. தெரியல. இல்ல, அவசரப்படாத. இது பொம்பளை பிள்ளை விஷயம். முதல்ல என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். இந்த விஷயம் பாப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். டேய், ஜாபிக்கு போன் போடு. பவானி சம்பந்தம் பேச வரான்னு சொல்லு.
சரவணா, ஞாயிற்றுக்கிழமை எவனோ மூட்டை தூக்க வர மாட்டான்னு தான் நம்மள கூப்பிட்டுருக்கானுவ. இனி கூலிய கூட்டி கேளுல. பேசாம இரு, குடுத்துட்டு எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு பாரமா இருக்கு. என்னடே மூட்டை அசால்ட்டா தூக்கிட்டு வர? எல்லாம் காதல் தெம்புதான். ஆக்கங்கட்ட கூவ சும்மா வா, தூக்கி சாப்பிடுறோம்ல. மூட்டைய தூக்குற மாதிரி எடுல. சீக்கிரமா வேலையை முடிங்கல, போய் முட்டை பரோட்டா சாப்பிடுவோம். என்னடே? சரவணா, உன்னை நம்பி வந்துட்டேன்டா. இனி எல்லாமே நீதான். உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த பிள்ளை செத்து போயிரும் சொல்லுதுல, என்ன பண்ண சொல்லுதா? ஏய், அவங்க அப்பனை பத்தி தெரியல. எல்லாரும் கொண்டு கொண்டு எடுத்துருவான். இப்ப எல்லாரும் சாவ சொல்றியா? ஏ அதுக்கு காதலிக்காம இருக்கணும். காதலிச்ச பிரச்சனை வரத்தாமல செய்யும். ஏன் சரவணா, நீ என்ன சொல்லுத? எனக்கு என் ரம்யா வேணும்ல. ஏ ரம்யா, நீ என்ன சொல்லுத? நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா ஏதாவது பிரச்சனை தானே வந்து தொலையும். சும்மா இருக்கியாடு, எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு. இதே மாதிரி பிரச்சனை தான் நம்ம சுயம் பண்ணணும் கல்யாணம் நடந்துச்சு. என்ன பொம்பளை பிள்ளைக்கு 18 வயசு, ஆம்பளை பெண்ணுக்கு 21 வயசு இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாதாமா. சட்டப்படி அவங்க யாரும் தடுக்கவும் முடியாதாமா. சரவணா, உனக்கு என்ன வயசு? எனக்கு 22 ஆகுதுடே. சரவணனை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏப்ல உனக்கு? This month ஏலா finishing 17 கருத்துல years. கலப்பாதல, தமிழ்ல சொல்லி தொலை. 18 வயசாக இன்னும் 7 நாள் பாக்கி இருக்கு. இன்னும் 7 நாள் இருக்காம்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? பாயமுடு விளங்காத பையன், விளக்க மாத்தால அடிக்க. ஏல 7 நாள் நாம எங்க இருக்குன்னு கிளம்பி எங்காவது போய் 7 நாள் சமாளிப்போம். அதுக்கு பிறகு எங்காவது கோயில வச்சு தலையை கட்டிட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னுடுவோம். என்ன தர நான் சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாளுங்களா இருப்பானு. பேசாம கோர்ட்டுக்கு போய் நீதிபதி முன்னாடி காலைல வந்துருவோம். யோசனை நல்லா தாம்ல இருக்கு. ஆனா அந்த 7 நாள் யாருக்கிட்ட சிக்காம இருக்கணும். சிக்குனா உரிச்சு உப்பு கண்டு போட்டுருவாங்க, தெரியும்ல? ஏ சிக்கு நேரத்தை நம்மள உரிச்சு உப்பு கண்ணம் போடுவேன். நாம ஏமல சிக்கிறோம். எல்லாரும் ஈஸலா பறந்துடுவோம். அப்ப சரி, பெட்டி பெட்டிகளை ரெடி பண்ணுங்களா, உடனே கிளம்புவோம். சீக்கிரம் வாங்கல, புறப்படுவோம். வா கிளம்புங்க. அவங்க அப்பங்கிட்ட இருந்து நீ என்ன பாக்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுத? வா. அந்த பஸ் ஒண்ணு வருதுல, ஓடியாரு ஓடியாரு. ஆமா, ஏ, அந்த நிக்கி அது போறதுக்குள்ள போய் ஐயா, போய் ஏறிடுவோம். வாங்க. சீக்கிரம் வா ரம்யா. ஓடுவாங்க. பஸ்ல ஏறிடுவோம். அண்ணே, நான் பாத்துக்கிறேனே. அண்ணாச்சி இந்த பஸ் எங்க போகுது? திருப்பதி போகுது. நாங்களும் அங்கதான் போகணும். ஏறுடா, ஏறுடா. ஏ, நம்ம இருக்குல்ல திருப்பதி. நான் பாத்துக்கிறேன் சொல்றேன்ல. சும்மா கேள்வி கேட்டு இருக்காதல. உனக்கு மொட்டை படம் வேண்டி இருக்குல்ல, பேசாம ஏறு. இங்க சீட் இருக்கு, வா ரம்யா. எடே, அங்க ஒரு சீட்டு காலியா இருக்கு. இல்ல நீ அங்க உட்காரு, நான் இங்க உட்காரு. ஹலோ அண்ணா, நான் முரளி பேசுறேன். சொல்லு முரளி. நம்ம பாப்பா வந்து டேய் முருகா, எங்க இருக்க? நான் தான் பேசுறேன். இத பாரு, திருப்பதி போற பஸ் அம்பத்தூர் வழியா போயிட்டு இருக்கு. வண்டி நம்பர் நோட் பண்ணிக்க. TN09 AU 1999. உடனே அந்த பஸ் மடக்கு. டேய் கேள்வி கேட்காத, நான் சொல்றதை மட்டும் செய். நாங்க வந்துட்டு இருக்கோம். இங்க பாரு, பஸ்ல இருந்து ஒருத்தர் இறங்க கூடாது. என்ன? நான் வந்து பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. அண்ணே, வண்டி வருதுண்ணே. நிறுத்துறா. தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாமி வாங்க முடியாம போச்சே. சரி, பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போவோம். பாரு, பூரா ட்ரை பீஸ். உன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா? இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கினா எவனாச்சும் பஸ் நிப்பாட்டுவானா? இது சரி வராது. யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதான். பாரு, டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோன்னு முரட்டு தூக்கம். மேடம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். நில்லுங்க.